தென்காசி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கலை கதிரவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். முதல் முறை களத்தில் இறங்குறீங்க, களம் எப்படி இருக்கு? களம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. மக்களோட ஆதரவு பெருளவில் இருக்கு, பெருளவில் மக்களோட ஆதரவும் இருக்கு, தொண்டர்களோட ஆதரவும் இருக்கு, கழக நிர்வாகிகளோட ஆதரவும் நல்லாவே இருக்கு. இப்போ முதல் முறையா போட்டியிடுறதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த இடத்துல எல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். தொகுதி பார்வையாளராக தொடர்ந்து 1.5 வருஷமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே தெரியும், கிளைக்கழகம் வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சது. அதனால் நிர்வாகிகளோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கு, அவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நல்லா பணியாற்றிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. கடந்த முறை கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு, காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை நேரடியாக திமுக களத்தில் இறங்குறதுனால வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. போன வாட்டியோட டபுள் மடங்கு இருக்கு. கழக தலைவர் அவர்களோட திட்டங்கள் சாதனைகள் எல்லா மக்களையும், ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது பயனடையாமல் இல்லை, எல்லாருமே பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால மக்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு. அதனால போன வாட்டியோட இந்த வாட்டி நிறைய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வரவேற்பலாம். கூட்டணி சிறப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். கூட்டணி கட்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு கூட்டு குடும்பமாக எல்லாருமே இருந்து எல்லா அண்ணன் தம்பிகளாக இருந்து செயல்பட்டு இருக்கோம், சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். என்னென்ன விஷயங்களை சொல்லி வாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? முக்கியமாக இங்கே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வேலை வாய்ப்புக்கான தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை சொல்லி கேட்டுட்ருக்கோம். ரெட்டைக்குள கால்வா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுவும் சொல்லியிருக்கோம். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுவும் கேட்டிருக்கோம். தென்காசியில் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றிருக்காங்க, டிராஃபிக் குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன, ஆல்ரெடி அவுட்டர் ரிங் ரோடெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கோம். மேலும் டிராஃபிக் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை கேட்டு சொல்லியிருக்கோம். குற்றாலத்தை இன்னும் மேம்படுத்தணும், சுற்றுலாத்தலத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். பணி நடந்துட்டு இருக்காதுக்கும். கடந்த 5 ஆண்டுகள் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றதுனால அவங்க கொடுத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்களா? எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்தாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே தென்காசிக்கு என்னென்ன தேவைன்றது எல்லாமே நம்ம நிறைவேற்றி கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்த லெவல் போகிறது தான். ஃபஸ்ட்டு பேசிக் நீட் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லாம்